என்னுடைய மாலை வணக்கம். இப்போ நான் பேசுறதுக்குன்னு ஜேம்ஸ் கூப்பிடலைங்க, கொஞ்ச நேரம் வந்துட்டுருங்க போராடுங்க, நான் பேசுறது தயாராக வரல. ஆனால் அவர் ஒரு போராடி நமக்கு அதெல்லாம் தெரியும். இப்போ மனசுக்குள்ள பெரிய போராட்டம் இருக்குது. எப்படா இவங்க எல்லாம் பேசி முடிப்பாங்க. அதனால நான் சீக்கிரமா அதாவது எல்லாரும் எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் போராடுறவங்க போராடலாம். போராட வேண்டியது தருணங்கள் இருக்கும். அதுக்கு நான் தயாராக இருக்கணும். முக்கியமா தொழில் முனைவோ போராட்டத்துக்கு எப்பவும் தயாராக இருக்கணும், சோதனைகளுக்கு தயாராக இருக்கணும், போராடுறதுக்கு பசங்களுக்கும் தயாராக இருக்கணும். அதனால இது நமக்கு கூட வந்தது. அதனால ஜேம்ஸ் அவர்கள் இந்த போராட்டங்களை எல்லாம் முன்னிட்டு நடத்தி எத்தனையோ போராட்டங்களை பார்த்தாச்சவர் இனி போராடிட்டே இருக்கார். அதுதான் போராளிகளுடைய அடையாளம். சில பேர் தோல்வி போயிடுவாங்க, ஒரு தோல்லும் இல்லை. அவர் நானும் பல வருஷமா பார்க்கிறேன். அவருடைய அப்ரோச்சு, அவருக்கு மற்றவர்களோடு இருக்கிற தொடர்பு எல்லாம் பார்க்கப்போ பிரமிப்பா இருக்கும். இப்படித்தான் ஒரு கூட வருஷமா இப்படியே போராடிட்டு அந்த விடாமுயற்சி ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது. அவருடைய அந்த அந்த இந்த போட்டுதலுக்குரிய தலைவருக்கு இந்த விருது நியூஸ் 18 விருது வழங்கியது மிகவும் பொருத்தமானது, மிகவும் சால சிறந்தது. இருந்தாலும் எனக்கு உங்களோடு சில கருத்துக்களை பரிமாறப்பட வேண்டும் என்று ஒரு சில முக்கியமான கருத்துக்களை ஒரு 3 நிமிஷம். இப்போ நாம் என்ன தொழில் செய்யணும்? சிலர் தொழில் வளர்ந்துருக்கு, சிலர் தொழில் வளராமல் இருக்கு. கோயம்புத்தூரோட ஹிஸ்டரியை நான் 60 வருஷத்துக்கு முன்னே தொழில் ஆரம்பிச்சினேன். தொழில் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அப்போ இருந்த சூழ்நிலையிலிருந்து இந்த மாறிய சூழ்நிலைக்கு படிப்படியாக எப்படி வந்ததுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அப்போ இதுலேருந்து தெரிஞ்சேன்னா அந்த காலத்தில் 50கள்லையும் 60கள்லையும் தான் சிறுதொழிலுக்கே சிறுதொழிலும் இருக்குன்னு தெரியும். அது வரைக்கும் பட்டயக்கடன் ஒன்று இருந்தது. அப்பிருந்து 50களுக்கு 50லிருந்து 60க்கு முன்னாலே 5000, 6000, 7000 காலத்து தொழில்கள், பல தொழில்கள் இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல ரொம்ப மிகச்சிறிய அளவில் ஆரம்பித்தவங்க இன்னைக்கு 100 கோடி, 500 கோடி, 2000 கோடி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியும் இருக்கு. நலிந்து போன தொழில்கள் இருக்கு. இதனால இது என்ன பார்க்கணும்னா நாம் நிறைய கற்றுக்கணும். தொழில் முனைவோர் அவங்க பிடிச்சதையே அப்படியே பிடிச்சிட்டு கூடாது. எப்போ மாறுதல் வரும்? இல்லை இன்னைக்கு எப்படி மாறுதுன்னா சண்டைக்கு ஆளே தேவையில்லை. சண்டைக்கு போறது எங்கேயோ உட்காந்து என்னமோ அமுத்துறான், எங்கேயோ போய் விடுது. பூரா டெக்னாலஜியா போகுது. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். தொழிலுக்கு அது பொருந்தும். எவ்வளவு சின்ன தொழிலாக இருந்தாலும் அதில் ஒரு முன்னேற்றத்தை பண்ண முடியும். நான் நிறைய பார்த்துருக்கேன். தொழிலாளி லேத்தில் வேலை செய்யறவன், வெட்டிக்கல் போதையில் வேலை செய்யறவன், சில நாட்களில் கரெக்டாக பார்த்துட்டு நான் பார்த்துட்டு இருக்கிறப்போ அவன் ஒரு சின்ன இனோவேஷன் பண்ண முடியுதுனால கண்டுபிடிக்க முடியுது. கண்டுபிடிப்புங்கிற பேர் நாம் கொடுக்கறது இல்லை. உற்பத்தி பெருக்கிறதுக்கு, விலை குறைக்கிறதுக்கு அவங்ககிட்ட வழி இருக்கிறது, அசாத்தியமான வழி இருக்குது. நான் இதை கண்கூடா பார்த்தாச்சு. ஒரு பெரிய ஆராய்ச்சி மாதிரி பண்ண சொல்லிட்டு ஒரு காலேஜில் இது நம்ம கிட்ட எல்லா வீட்லையும் திறமை இருக்கு. அந்த திறமையை எப்படி கொண்டு போறோம், எப்படி எப்போ எந்த சூழ்நிலையும் நான் மாத்துறோம், நான் செஞ்சிருக்கிற பொருளே தான் அப்படியே இருக்கணுமா, இல்லை வேற ஏதாவது கிடைக்குமா, இது ஒன்று பார்த்து பிடிக்கலாம். டைவர்சிஃபிகேஷன்ங்கிறது நிறைய வருது. எந்த தொழிலையும் மாற்றம் விற்கிறது எதுவுமே நிற்காது. இனி 10 வருஷத்துல எந்த தொழிலும் இதெல்லாம் இருக்காது. என்னென்னமோ வேலை வரும். அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதுக்கும் நம்ம அடுத்த குழந்தைகளையும் அந்த நிலைமைக்கு வளர்க்கணும். அந்த குழந்தைகளுக்கு முதல்ல இருந்து வேலை அதிகமாக கொடுத்து அவங்ககிட்ட வேலை வாங்கணும்.
செல்லமாக வளர்க்கலாம் குழந்தைகளை. அது ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க. பணம் இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, எந்த குழந்தைகளும் செல்லமாக வளர்க்கக்கூடாது. அவங்களுக்கு பொறுப்புணர்வு வரணும். அவங்களோட நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அப்பாவுக்கு அம்மாவுக்கு இருக்கிற கஷ்டங்களை குழந்தைகளோட பகிர்ந்துக்கணும். அவங்க அப்பா கஷ்டப்படுறாரா, அம்மா கஷ்டப்படுறா, எப்படி வேலை செய்கிறாங்க, எங்கே கடமை நம்மளுக்கு காலேஜ் போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறத போகணும். அந்த மாதிரி சூழ்நிலை வளர்ந்த குழந்தைகள் தான் நிறைய குழந்தைகள் மேலே ரொம்ப வந்திருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். பெரியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. குழந்தை வளர்ப்புல ரொம்ப முக்கிய தத்துவம் என்னுடைய வேண்டுகோள். என்னுடைய அனுபவத்தில் தெரிஞ்சது சொல்கிறேன். அந்த மாதிரி வளர்த்த குழந்தைகள்லாம் 25-40 வருஷத்துக்கு முன்னே ஒரு ரெவல்யூஷன் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா கிராமத்திலிருந்து தான் நிறைய மில்லு ஆச்சு. மில்லு வந்தப்போ கிராமத்திலிருந்து தான் கொஞ்சம் பேர் வந்தாங்க. கிராமத்திலிருந்து படித்தவங்க, கிராமத்திலிருந்து மில்லுக்கு வந்தவங்க, அது வரைக்கும் மனையாளாக இருக்கவங்க, அவங்க இங்கே வந்து ஒரு 7 வருஷம் இருந்து 10 வருஷம் இருந்து தான் வேலைக்கு பர்மனெண்ட் ஆச்சு. ஒரு வேலைக்கு போனால், அடுத்து கல்யாணம் பண்ணால், குழந்தைகள் இருந்தது. அடுத்து என்னாச்சு, அவன் பையனை படிக்க வச்சான். 10th 12th வரைக்கும் படித்தான், 10th வரைக்கும் படித்தான், டிப்ளமோ படித்தான். அவன் இங்கே சூப்பர்வைசர் இன்ஜினியர் ஆனான், ஒரு வாத்தியார் ஆனான். அதுக்கு அடுத்த தலைமுறை என்னாச்சு, அமெரிக்காவில் போய் உட்காந்துச்செல்லாம். அதுதான் எவல்யூஷன். எல்லா இடத்துல இருந்து எவல்யூஷன் நடக்குது, ஃபாஸ்ட்டாக நடக்குது. 3 தலைமுறைக்கு முன்னே ஒன்றுமே இல்லாமல் இருந்த குடும்பம் இன்னைக்கு எங்கேயோ இடத்துல இருக்கு. அதுக்கு காரணம் நல்லா படிக்க பசங்க தான், நல்ல அறிவாளி தான். அதனால அதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும், சமுதாயத்தை பார்க்கணும். அதாவது நாட்டு நலனுங்கிறது ஜனநாயக பாடம் மட்டும் இல்லை, நாட்டுப்பட்டு இல்லை, நாட்டில் இருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நாம் பாடுபடணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுதான் அடுத்தவனுடைய கஷ்டத்தை உணர்வு நமக்கு முதல்ல வரணும். அப்பதான் நாம் மனிதாபானத்தோடு இருக்க முடியும். நாமளும் மனிதாபானம் இருக்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியும். நீ நிறைய சொல்றதுக்கு டைம் இல்லை. ஏன் சொல்ற வாழ்த்தி அவருக்கு எல்லாம் நீடூழி அவருக்கு கடவுளுக்கு இருக்கிறதுக்கு தெரியாது. இருக்கு எல்லாம் உள்ள இறைவனர்களால் அவர் நீண்ட ஆயுள் சீரோடும் சிறப்போடும் வேரோடும் புகழோடும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். கோவை மாவட்ட தலைவர் உயர் திரு ஜே ஜேம்ஸ் அவர்களை சிறப்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கின்றோம். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொருளாளரான திரு ஆளுநர் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். எங்களுடைய சட்ட கௌரவ ஆலோசகர் திரு ராஜேந்திரன் அவர்கள் சிறப்பிப்பார். அதாவது எனக்கு சொல்லிட்டு என் கை கூட அவங்களுக்கு இங்கே வருகிறது. எங்களாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தொழில் தந்தை என்ற கோவையின் அடையாளமாக இருந்து வருகின்ற அருமை தலைவர் ஐயா ஏவி வரலாறு அவர்களுக்கும் எனக்கு இப்படி ஒரு விழா டாக்ஸ் எடுத்திருக்கிறது என்று அறிந்து நான் சார்ந்திருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில பொருளாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எங்கள் அன்பு தோழர் ஆறுமுகம் அவர்களும், மாவட்ட கட்சி செயலாளர் தோழர் சிவசாமி அவர்களும், பொருளாளர் தோழர் தங்கவேல் அவர்களும் மற்றும் நமது டாக்ஸ் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் ராஜேந்திரன் அவர்களும் சிறப்பழைப்பாளர்களாக விழாவை கேள்விப்பட்டு வர வேண்டும் என்பதற்காக வந்ததற்காக முதலில் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற எனக்கு எதிராக அமர்ந்திருக்கின்ற என்னுடைய உறவுகள், தொழில் உறவுகள், இங்கே அமர்ந்திருக்கின்ற போஷியா என்ற கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைந்து 21 அமைப்புகள் இணைந்து இந்த கோவை மாவட்டத்தின் தொழில் அடையாளங்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சாதாரண விஷயம் இல்லை. இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த சக்தி இந்த போஷியா என்கின்ற கூட்டமைப்பு கிடைத்திருக்கின்றால் இங்கே இருக்கிற அத்தனை சங்கங்கள், அந்த
சங்கங்கள் எல்லாம் இணைந்துதான் தொழில் முனைவோருடைய பிரச்சனைகளுக்கு இந்தியா முழுவதும் ஏதோ குறு சிறு தொழில் என்றால் கோவையோடைய மட்டும் பிரச்சனை அல்ல. இந்தியா முழுவதும் இருக்கின்ற குறு சிறு தொழிலுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இங்கிருந்து பிரச்சனை கிளப்பி அது மத்திய மாநில அரசுகளின் கவனத்துக்கு கொண்டு போய் தீர்ப்பதில் போசியாவின் பங்களிப்பு என்பது யாராலும் மறுக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் இந்த டாக்ஸ் செக்ரட்டரி அழைப்பு ஏற்று இந்த வரி தந்தவிக்காக என் நெஞ்ச நிறைந்த நன்றிகளும் உங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஒரு வாழ்த்து, எனக்கு ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு வாழ்த்துன்னு என்ன, ஏதாவது வாழ்க்கையில் ஐயா ஏறி வரலாற்று ஐயா போலவும் மிகப்பெரும் தொழிலதிபர்களும் வெற்றி பெற்று வாழ்த்துகின்ற பரவாயில்லை இல்லைங்களா? எனக்கு வாழ்த்து என்று வருகின்ற பொழுது, இது விழா என்று வருகின்ற பொழுது நான் நினைப்பது, எனக்கு முன்னால் பேசிய வாழ்த்து பேசிய நண்பர்கள் எல்லாம் குறிப்பிட்டது போல தொழில் நிறைய இழக்க வேண்டியது இருந்தது. அது இன்னொருத்தர் கூட பேசினார், யார் பேசுறது டக்குன்னு நினைக்க வரல. அது அவரது ரத்தத்தில் ஊறி போனது சிவசண்முககுமாரும் சவுந்தரகுமாரும் பேச நினைக்கிறாங்க. உண்மை, நான் சார்ந்திருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி என்னை அப்படி வளர்த்தி விட்டது. அதனால் என்னை வரவும் முடிவது. ஏனென்றால் அது இயல்பாகவே அது ரத்தத்தில்